दोस्त लोग सबको गुड मॉर्निंग, नमस्कार। आने वाला 15 तारीख को मेरा जन्मदिन आ रहा है। आप लोग को प्यार, आप लोग को विशेष मेरे तक आना चाहिए। जितने लोग मुझे जानता है रानी शेट्टी को, उनका प्यार, उनका विश मेरे को आना चाहिए। आने वाला 15 तारीख को 59 ख़त्म होता है, 60 चालू होता है। 60 साल की होने वाली है। ओके, 15 तारीख को और एक हफ्ता ही है। आप लोग जितने लोग मुझे जानता है, जितने लोग मेरे इंस्टाग्राम फेसबुक में, वो ज़रूर मेरे को विशेष भेजेगा। और मेरे को यकीन आएगा कि आप लोग मुझे, मैं सबका वीडियो लेके चलती हूँ, सबका वीडियो हो, सेल्फी हो, सबको लेके चलती हूँ। मगर आप लोग कोई लाइक देता नहीं है, हाई बाई भी नहीं, सिर्फ आप लोग को वीडियो शेयर करने बोलता है, बस इतना ही आप लोग को वीडियो ये करती हूँ। और आने वाला 15 तारीख को मेरा जन्मदिन आ रहा है। आप लोग का प्यार, आप लोग को विशेष आना चाहिए। ओके, मेरे मैं सब कुछ में भेजी। 59 ख़त्म होता है, 60 चालू होने वाला। अभी तक कोई जॉब ना कुछ नहीं है। मेरे हाथ में थोड़ा प्रॉब्लम होता है ना, मैं डे नाइट सोती नहीं ना, हाथ मेरा मेरे पलके ना सब बंद चालू होते हैं, इसलिए मैं ज़्यादा वीडियो नहीं बना पाती हूँ। ஓகே, ஆனால் அவ்வளோ 15 என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்குமே வர 15 என்னோடய பிறந்தநாள் வருது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் காலை வணக்கம், குட் மார்னிங். 59 முடிய போதும், அது தொடங்க போகுது. உங்களோட அன்பு, உங்களோட பாசம் வந்து எனக்கு சேரணும். எத்தனை பேர் என்னை தெரியும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் कண்டிப்பாக जो 2000 के ऊपर मेरा दोस्त लोग हो गया, वो क्यों हुआ मुझे समझ में नहीं। कौन बोलते ना फेक आईडी है, कौन ओरिजिनल आईडी, मुझे मालूम नहीं पड़ता। कौन सच्चा इंसान है, कौन झूठा इंसान है। सब लोग मुझे फॉलो, मैं उन लोगों को सबको लेके चलती हूँ, मगर मेरे को कोई नहीं लेके चलता ना। कोई ஜாப் होता था, நான் வேலைக்கோசரம் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணேன். எத்தனை பேர்த்த நானும் பிளாக் பண்ணிட்டேன். சும்மா வீடியோ போடுறது, அது பண்ணுறது, அவங்க இந்த வீடியோவும் அவங்க सेल्फी நான் ஷேர் பண்ணிகிட்டே போனேன். ஆனால் எனக்கு யாரும் ஒரு வேலை வாங்கி கொடுக்கல இதுவரையும்। मेरे को कोई भी एक मदद नहीं किया काम के लिए। ओके, और किसी पे भरोसा करके जल्दी निकल नहीं पाती हूँ। आजकल दुनिया बहुत जालिम है। किसके अंदर इंसानियत नहीं है, पैसे के लिए कुछ भी करता है। நான் யாரையும் நம்பி எங்கேயும் போக முடியல, நம்பிக்கையான உள்ள ஆளுங்க எனக்கு கிடைக்கல, भरोसेमंद कोई नहीं मिला। और किसी पे भरोसा करना भी मुझे 100 बार सोचना पड़ता है। யாரையும் நம்ப முடியல। உலகம் ரொம்ப மோசமாக போகுது, பணத்துக்கோசம் எதுவுமே செய்கிறாங்க। வர 15 என்னோடய 14, 59 முடிஞ்சு 60 தொடங்க போகுது। எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு, அதுதான். பாக்கி எந்த தோட்டம் நினைக்காதீங்க। இந்த வயசில் நான் யாரை ஏமாற்றோ பிரவர்த்தனை பண்ண எனக்கு பிடிக்காது। ஒரு நட்பு, ராணி அம்மாவை தெரியும், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, சின்ன வயசு பாம்பே, ஓகேவா? உங்களோட வீடியோஸ், உங்களோட இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் என்னோட வீடியோஸ் நல்ல நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள், நல்லவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்। காசுக்கோசரம் எதையும் பண்ணுற இது நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது நான்। ஏன்னா அன்னாலும் சம்பாரித்து ஒழுங்காக மரியாதையோடு சாப்பிட்டுட்டு வரேன்। அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேருந்து 13 வருஷம் ஆச்சு நம்ம சோசியல் மீடியாவில்। ஒரு நட்பு கிடச்சி, உங்களுடைய பாசம் கிடச்சி, சினிமா ஃபீல்டில் இருக்க ஒரு நண்பர்கள்லாம் கிடச்சிங்க, அது தெய்வத்துக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன்। அதில் என்ன வர 59 முடிஞ்சு 60 தொடங்க போகுது। என்னோடய வயசு இவ்வளோ போகும் நான் நினச்சி பார்க்கல। சில பேர் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க என்னோடய வயசு சொன்னால்। எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆச்சு। பேத்தி கல்யாண வயசு இவ்வளோ, பேத்தி பேர பிள்ளை இருக்குங்க, பேத்தி வந்துட்டாங்க। அதனால் யாரையுமே பிரார்த்தனை பண்ணவோ ஏமாற்றோ எனக்கு பிடிக்காது। நட்பு, அன்பு ஒன்றே ஆனாது, அந்த அன்புக்கு தான் நானும் உங்கள்கிட்ட தொடர்பு வந்தேன்। சினிமா ஃபீல்டில் இருக்கிற நண்பர்களுக்கும் எனக்கு நீங்கள் கிடைச்சதுக்கு தெய்வத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஓகேவா? பாமர மக்களும் எல்லா நண்பர்களும் என்னோடய பிறந்தநாள் உங்களோட அன்பு வந்து சேரும்னு நான் நம்புகிறேன்। யார் எனக்கு எதுவும் அனுப்பலைன்னா அவங்களோட வீடியோஸ், அவங்கள நான் பிளாக் பண்ணிடுவேன், அது நான் சொல்கிறேன்। நான் இத்தனை வருஷமும் உங்களுக்கு கொண்டு நடக்கிறேன், அது நான் என்னமோ நீங்களாம் நல்லா உஷாராக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, நான் தான் ஏமாந்த பொம்பளையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் கொண்டு நடக்கிறேன்। நீங்கள் யாரும் என்னை நல்ல ஒரு வேலை கூட இது வரையும் பாம்பேயில் எத்தனை டைரக்டர், எத்தனை நடிகர் இருக்காங்க, யார் பேரையும் நான் சொல்ல விரும்பலை, எல்லாம் பாம்பே தான்। இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு போங்க, தமிழ்நாடே பாம்பே, சினிமா ஃபீல்டு ஃபுல்லாக பாம்பேயில் நிற்க போகுது। பணம் எங்கே போனாலும் சரி, பணம் இருந்தால் எந்த ஊருக்கும் போகலாம் மனுஷன்। அங்கே வேலை கிடைக்கலையா, தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கலையா, பாம்பேயில் வாங்க, பாம்பேயில் வேலை கிடைக்கல தமிழ்நாட்டுக்கு போங்க, இல்லை மற்ற தேசத்துக்கு போங்க। அப்படி தான் மனுஷனுடைய இது, பணம் பணம் பணம்। அங்கே அன்பு, நேசம், பாசம்லாம் கிடையாது, ஓகேவா? என்னோட 59 வயசு ஆக போகுது, முடிய போகுது, 60 தொடங்க போகுது। உங்களோட அன்பு, உங்களோட வாழ்த்துக்கள் சேரும்னு நான் நம்புகிறேன், ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு பாய்। நான் சென்னை கொடுத்து அந்த மெசேஜ் தப்பாக நினச்சிக்காதீங்க, மனசுக்கு கொஞ்சம் வேதனையோடு தான் நான் உங்களுக்கு இந்த பதிவும் போடுறேன்।
பார்க்குறேன். என்னை தெரிஞ்சவங்க எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறீங்க. நான் பெரிய பணக்காரி கிடையாது, ஏழை தான். ஆனால் அன்பு, பாசம், நேசம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆண்டவன் என்கிட்ட பணத்தை கொடுக்கலன்னா கூட மற்றவங்கள மதிக்கிற ஒரு தன்மை, மனிதநேயம் அது என்கிட்ட இருக்குது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. எம்ஜிஆர் ஐயா சொன்ன மாதிரி, அண்ணாதுரை ஐயா சொன்ன மாதிரி, ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி, மக்களால் நான், மக்களுக்காக நான். அந்த மாதிரி மக்களால் நான், மக்களுக்காக நான். அதே மாதிரி தான் பாமர மக்கள் எல்லாத்துக்கும் மனித நேயத்தோடு எல்லாத்தோடய பழகணும், செய்யணும். ஒரு கஷ்டம் நஷ்டம் யாருக்கு வந்தால் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடணும். அதுதான் நான் செய்கிறேன். ஓகேவா? என்னோடய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். பணத்துக்கோசரம் எதுவுமே பண்ணுவேன் அந்த மாதிரி கிடையாது. பாம்பே காரி தான் சொல்கிறாங்க, பாம்பே காரினாவே தமிழ்நாட்டு பக்கம் ஒரு மோசமான தோட்டு போகுது. எல்லாமே அப்படி கிடையாது. பாம்பேக்காரங்க மான மரியாதையோடு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம தமிழர்களும் எத்தனையோ கோடி மக்கள் நாங்கள் இருக்கிறோம். தமிழ்நாட்டு பாம்பேயில் வாழ்கிறோம். வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம், அந்த வந்தோரை வாழ வச்சுட்டே இருக்கட்டும். நம்மளையெல்லாம் தமிழ்நாடு சேர்ந்தவங்களையெல்லாம் பட்டினி பசிமை சாவடிக்கட்டும். இதான் நடக்குது இப்போது. தமிழர்களுக்கு வேலை கிடைக்கல, மற்ற மாநிலத்துக்காரங்களுக்கும் மற்றவங்க தான் வாழ்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். இன்னும் 5 வருஷத்தில் தமிழ்நாடு பாருங்க, வட மாநிலத்துக்காரன் வந்து கொடி கட்டி பறக்க போகிறான், நம்ம தமிழனை கீழே தள்ள போகிறானுங்க. அதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நம்ம தமிழருங்க 4 பக்கம் பறந்துருக்குறோம். யாரும் உதவி பண்ண கிடையாது. எல்லாம் சுயநலம் பிடிச்சவங்க. பணம் 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 எங்கேயா கொண்டு போக போகிறீங்க? அவர் விஜயகாந்த் ஐயா சொன்ன மாதிரி, அவர் சார் சொன்னார்ல, விஜயகாந்த் சார், பணம் பணம் எதுக்கையா பணம், வரையிலையும் நாம் அம்மனத்தோடு தான் வந்தோம், போகையிலையும் அப்படி தான் போக போகிறோம். என்ன அதனால் எதுக்கையா பணம்? ஒரு ஏழைங்களுக்கு சாப்பாடு போடுங்க, இருக்க இடம் இல்லாமல் அவங்களுக்கு இருக்க இடம் கொடுங்க. அதுதான் பாசம். அது மாதிரி இப்போ நம்ம விஜயகாந்த பிள்ளை ஜெயிச்சு வரணும், அது என்னோடய வாழ்த்துக்கள். எனக்கும் அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அவர் போனதுக்கப்புறம் தான் தெரியுது எல்லா மக்களுக்கு. அவர் இருக்கிறப்ப யாரும் புரிஞ்சிக்கல. அவரோட பிள்ளைகளையும் அவங்களோட மனைவிக்கும் கட்சியில் ஒரு நல்ல ஒரு இடத்துல பதவியில் வரணும்னு நானும் வாழ்த்து அனுப்புகிறேன் அவங்களுக்கு. ஓகேவா? ஜெயிச்சு வரணும். அது மாதிரி கமலஹாசன் சாரும் ஜெயிச்சு வரணும். அவருக்கும் ஒரு வாய்ப்பு வேணும். அது தமிழ்நாட்டு மக்கள் நீங்களாம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எனக்கும் ஒரு ஆதங்கம். மற்றவங்கள வாழ வச்சு அழகு பார்க்குறீங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கள கீழே தள்ளுறீங்க. அது ஏன் தான் அப்படி பண்ணுறீங்க தெரியல. ஓகே, சின்ன ஒரு மனசு வருத்தம். ஓகேவா? ரொம்ப நாள் வருத்தம். உலகத்தில் பாவங்க அளவுக்கு மீறி போயிடுச்சு. புண்ணியம் 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 கம்மி, பாவம் அளவுக்கு மீறி போச்சு. இப்போ எல்லாம் சொல்கிறோம்ல, துபாயில் 70 வருஷமாக வனங்காடாக கிடந்த இடத்துல இன்னைக்கு சுனாமியும் புயலும் தண்ணியில் மிதங்குதுன்னா, தங்கமும் வைரமும் மனுஷனும் எல்லாம் மிதங்குறான் துபாயில். அந்த ஊரில் எத்தனையோ பேர்த்து குடும்பம் பண்ண ஊர் நம்ம இந்தியாக்காரங்களை. எத்தனையோ பேர்த்து குடும்பம் பண்ணாங்க, பொம்பளையும் ஆம்பளையும் பட்டினி பசிமாக சாவடிச்சிருக்காங்க. கடைசியில் ஆண்டவன் அவங்களுக்கு எவ்வளோ பேர் தண்டனை கொடுத்த முடியல. சுனாமி இதில் 70 வருஷத்துக்கு அப்புறம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு புயல், நினச்சி பார்க்க முடியாத ஒரு தண்ணி, அந்த தங்கமும் அந்த கோடி சொத்தும் அப்படி மிதங்குது. அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே ஒரு நாள் ஆக போகுது. எத்தனை இந்தியாவில் பணம்க்கு சேர்த்து வச்சுருக்காங்களோ அவங்க பணமும் இப்படி தான் மிதங்கும், துபாயில் மிதங்குன மாதிரி. ஓகேவா? பாய். उंगा अनुभव अंदर शेयर है ना। मेरे जितने भी फिल्म इंडस्ट्री वाला को सबको आप लोग का प्यार, आप लोग विशेष मेरे को आना चाहिए। आप लोग का दोस्ती यारी मिला, मैं भगवान को धन्यवाद करती हूँ। गुड मॉर्निंग, नमस्कार, सलाम अलैकुम, वनक्कम। बाय दोस्त लोग, बाय बाय। जो मेरे को नहीं भेजेगा ना विशेष, उनका ब्लॉक कर देगी ना, उनको ना मैं शेयर करेगी ना उनको लेके चलेगी। बस मैं गरीब हूँ फिर भी बोलते हैं प्यार के लिए मैं तरसती हूँ। वो प्यार नहीं, वो चीज़ वो आप लोग के अंदर नहीं है तो फिर मैं फ़ायदा नहीं। हम लोग को यूज़ करो मत। आप लोग से मैं एक उम्मीद इतना ही करती हूँ, आप लोग यूज़ मत करो। एक काम देगा, भले पैसा नहीं देगा तो भी चलेगा, एक काम किया अच्छा रहेगा ना, हमारा उम्र का लायक रहेगा ना, मैं ज़रूर करें। पैसे के लिए कुछ भी करो ऐसा नहीं, इतना नीचे गिरे इंसान हम लोगों ने। जब से मेहनत से कुछ मिलेगा ना फिल्म इंडस्ट्री में। फिल्म इंडस्ट्री में अभी क्या हो रहा है सब दुनिया को मालूम है, मैं बोलना नहीं चाहती हूँ। जिधर एक्टिंग है ना उधर वैल्यू नहीं है, जिधर एक्टिंग है ही नहीं ना, उनका बस क्या देख के उनको काम देता वो भी नहीं मालूम। ओके, अपना 75 में 18 में 19 में जो पिक्चर है ना, वो पिक्चर अभी कुछ भी नहीं। उसमें गाना भी ना आता था ना, वही गाना लेके मैं चलती हूँ। मैं जो ना गाना जो ना हीरो लोग को लेके चलती हूँ, वो मुझे बहुत पसंद है।
मैं भी जूनी हूँ ना मेरे उम्र के सब उन लोग भी जूना एक्टर लोग मेरे उम्र का है ना, इसलिए उनका पिक्चर उनका जूना गाना वही दिल को छू के जाता है। सुख हो दुख हो वो गाना सुनने में बहुत अच्छा लगता है। ठीक है, बाय दोस्तों, बाय बाय।